விப்ரோ கம்பெனியுடைய ஸ்டாக்கு இப்போ மற்ற ஸ்டாக்கெல்லாம் இறங்குறதை தாண்டி கரெக்ட் ஆகிறத தாண்டி விப்ரோ கரெக்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி லாடர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி. அந்த கம்பெனி வந்து விப்ரோடைய முக்கியமான கிளைண்ட்டு. அவங்க ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $100 மில்லியன் அளவுக்கு பிஸ்னஸ் கொடுக்குற கிளைண்ட். ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து 2021 போடப்பட்டது. இப்போ அந்த கம்பெனி விப்ரோவுடைய பிஸ்னஸ் வேணாம், அதாவது விப்ரோ கிட்ட இருந்து எங்களுக்கு ப்ராஜெக்ட் வேண்டாம் அப்படின்ட்டு வெளில போறாங்களாம். இதனால கிட்டத்தட்ட ஒரு $500 மில்லியன் வருமான இழப்பு விப்ரோ கம்பெனிக்கு ஏற்படும் அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்கு. அதனால நிறைய பேர் எக்ஸிட் ஆகியிருக்கிறாங்க. அதுவும் இந்த விப்ரோ கம்பெனியுடைய ஸ்டாக் ஃபால் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்போ இந்த எஸ்டி லாடர் அப்படிங்கிற கம்பெனி விப்ரோ கிட்ட கொடுத்திருந்த வேலையை அப்படியே தூக்கி அக்செஞ்சருக்கு கொடுக்குறாங்களாம். இது வந்து பரவலாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபியர் இருக்கிறதுனால தான் மார்க்கெட்டில் விப்ரோ பயங்கரமாக படுத்திருக்கு. சரி, விப்ரோ திரும்பி எந்திரிச்சு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்திருந்த கைடன்ஸ் படி நம்ம பார்க்கும்பொழுது அடுத்த குவார்ட்டரில் இது வந்து கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தெரியுது. என்ன சொல்கிறாங்கன்னா, விப்ரோவோட AI 360 அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஃபர்தராக இந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட $1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு பண்ணுறாங்க. க்ளவுடு டிரைவுக்காக பண்ணுறாங்க. இதில் ஒரு ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் விப்ரோக்கு பெரிய ஃபெயர் வந்து இந்த $500 மில்லியன் டீல் வந்து கையை விட்டு போகுது அப்படிங்கிறது. அதை தாண்டி இந்த கம்பெனி மற்ற கம்பெனிஸ் மாதிரியே ஏஐயில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது எல்லாமே சரியாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் குவார்ட்டர்லையோ இல்லை வந்து 2027லையோ நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி பண்ணி வந்துருவாங்க. ஏன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஏற்கனவே இந்த மாதிரி பல சேலஞ்சஸை பார்த்த கம்பெனிஸ் தான். அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அந்த மாதிரி பல விஷயங்களை கடந்து வந்திருக்கிறாங்க. அதனால இதுவும் செட்டில் ஆகும், சரியாகும் அப்படின்னு நம்பலாம்.